ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்தோட என்னுடைய மாடித்தோட்டத்தை பார்க்கலாம். என்னுடைய மாடித்தோட்டம் ரொம்ப ஒரு க்ளீனாக ஒரு அழகு கொடுக்குது. ஏன்னா க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப இங்கிட்டும் அங்கிட்டும் தூசியாக கிடந்துச்சு, குப்பையெல்லாம் ஒரே நாளில் நீட் பண்ணியாச்சு. இப்போ இருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கத்திரிக்காய் செடியை ஒரே வரிசையில் நான் வச்சுட்டேன். தனித்தனியாக இருந்துச்சு. இந்த வரிசை ஃபுல்லாக கத்திரிக்காய் செடியை நீட் பண்ணி வச்சாச்சு. எல்லாத்துலேயும் கத்திரிக்காய் வந்திருக்காங்க. அடுத்த அறுவடைக்கு போகலாம். இந்த கத்திரிக்காய் செடி நல்ல செழிப்பாக இருக்காங்க பாருங்கள், குட்டி குட்டி குட்டியாக. மாடி தோட்டத்துக்கு ஒரு கலையே வந்துருச்சு. க்ளீன் பண்ணணும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு ரவுண்டு. தோட்டத்துக்கு 2-3 பேர் புதுசாக வந்திருக்காங்க. அதில் ஒரு புது வரவு வாழை. மாடி தோட்டத்துலேயும் வாழை வைக்கலாங்கிற மாதிரி வச்சிட்டேன். எல்லா செடியோட பார்க்கும்போது இந்த வாழை ரொம்ப அழகாக இருக்குது. இது எப்படி வர்றாங்கன்னு தெரியல. ரொம்ப நாள் ஆசை வாழை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு தொட்டி நான் இந்த சிமெண்ட் தொட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி தொட்டி தான் வச்சுருக்கேன். இன்னொருத்தவங்க ஒரு புது வரவு அப்படின்னா ஒயிட் கலர் ரோஸ். இவங்க எப்பயும் போல் நல்லா ரோஸ் பூத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் கட் பண்ணலை. இந்த இதில் கொடி போட்டிருந்தோம்ல, அதில் ஒரு குட்டி காய் வந்திருக்காங்க பாருங்க. இது நான் விதை போடலை, அதான் மண்ணில் இருந்த விதையில தான் வந்திருக்கு. எனக்கு இந்த மாடித்தோட்டத்தை கொஞ்சம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம்தான் ஒரு சந்தோஷமே வந்துச்சு. தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். ஒரே மாதிரி இருந்துச்சு எல்லாமே. மிளகா செடி, தக்காளி செடி எல்லாம் கலந்து வச்சுருந்தேன். இப்போ தனியாக பிரித்து வச்சுட்டேன். இது நம்ம வரிசையாக தனித்தனியாக வச்சுட்டா தண்ணி ஊற்றுறக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஈஸியாக இருக்கும். அந்த சைடு நடந்து போயிட்டு இப்படியே தண்ணி ஊற்றுறதுக்கு. எப்பவும் போல் அங்கே பூந்தோட்டம் தான். எப்பவுமே நீட்டாக இருக்கும். இதுதான் கொஞ்சம் குப்பையாக இருந்துச்சு, அதை க்ளீன் பண்ணிட்டேன். இந்த வாழை வந்தோன்னே தான் கொஞ்சம் களை கட்டுதுன்னு நினைக்கிறேன். செடியெல்லாம் இருக்கும்போது இவங்க தனியாக நிற்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன் வாழை வாங்கி. மாடி தோட்டத்துலேயும் வைக்கலாங்கிற மாதிரி சொன்னனால வாங்கிட்டேன். பாப்பாம எப்படி இருக்குது இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி. அதான் என்கிட்ட நிறையா தொட்டி இந்த மாதிரி கவர்லாம் இருக்குது.
மண்ணுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் மண் ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்படியே வரிசையாக வச்சு விட்டுறது நல்லாயிருக்கும். தனித்தனியாக பிரித்து வச்சிடலாம். ரோஸ் ஒரு சைடு, செம்பருத்தி ஒரு சைடு, காய்கறிகள்லாம் ஒரு சைடு அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக வச்சா அதுவும் ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய மாடி தோட்டத்தோட வழக்கம் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். எப்படியும் காலையிலையும் மாலையிலையும் தண்ணி ஊற்றுறதுனால நல்லா அப்படியே அவங்களோட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்களை வெயிலையும் இப்படி நல்லா நீட்டாக இருக்காங்கன்னா அதுக்கு தண்ணி ஊற்றினா தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போகிறேன்.